இவர் தான் நம்ம சப்ஸ்கிரைபர், அதாவது கமெண்ட் பண்ண நண்பர். அவருக்கான வீடியோ தான் இது. அதாவது பேர் பார்த்தீங்கன்னா மகாராஜா. நண்பா, உனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ரெஃபர் பண்ணு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம். ஹாய், வணக்கம் மக்களே. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், நம்ம சேனலில் ஒருத்தர் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆட்டோ வாங்கலாமா, எந்த ஆட்டோ வாங்கலாம் அப்படி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. எந்த ஆட்டோ வாங்கலாம்னா அதுக்கு தான் இந்த வீடியோ மக்களே. நேம் இந்த வீடியோ எண்டிலே வரும், இந்த ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தாருங்க. கேட்டிருந்தார் எந்த வாங்கலான்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் இப்போ விளக்கம் கொடுத்துட்றேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் எந்த வழி வேலை செய்கிறாருன்னு தெரியல. சப்போஸ் ஒரு நேரம் நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் ஓட்ட போகிறேன்னா, நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுனா என் சைட்லேருந்து நான் சொல்கிறது என்னென்னா வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓன் யூஸுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட நான் ஒரு நாளைக்கு ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போவேன், அதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடையாது, நான் தண்ணி கேன் போட போவேன், இந்தமாரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பெட்ரு. நம்ம அப்பப்போ கேஸுக்கு போட முடியாது, அதெல்லாம் போட முடியாது. அதேமாரி இது ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ அப்பப்போ நாங்கள் கேஸுக்கு நிற்க முடியாது. நான் எடுத்தேன்னா ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டருக்குள்ளே ஓட்டுவேன். அவ்வளோலாம் எனக்கு தேவைப்படாது. 100 கிலோமீட்டருக்கு உள்ளே ஓட்டணும்னா கண்டிப்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நீங்கள் எடுக்கலாம், எலக்ட்ரிக் ஆட்டோ எடுக்கலாம். அப்படி இல்லைனா நான் ஃபுல் டே ஓட்ட போகிறேன், 24 ஹவர்ஸ் ஓட்ட போகிறேன், எனக்கு செட் ஆகுமானு கண்டிப்பாக ஆகும், 100% ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது மெயின்டெனன்ஸ் செலவு வந்து சப்போஸ் எதனா ஒரு ஃபால்ட் வச்சுச்சுன்னா அது கம்பெனிக்கு நீங்கள் எடுத்து போகிறதுக்குள்ளே போதும் நீங்கள் எடுத்து போயிட்டீங்கன்னா அங்கே போயிட்டு ப்ராப்பரான கம்ப்ளைண்ட்டு சரி பண்ணி கொடுப்பாங்கன்னா 90% சரி பண்ணி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது நான் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒரு ஆட்டோ நேற்று பார்த்து பேசினேன். என்னன்னா, இதெல்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்துருக்கீங்களே, அது சர்வீஸ் சென்டரில் இருக்குப்பா, ஆனால் ரேராக பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு எப்படி கிட்டத்தட்ட அந்த ரிப்பேர் ஆகி வரது 10 மணிக்கு மேலே வருது. நம்ம ஒரு நாள் வண்டி ஓட்டினா கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாள் நம்ம பழப்பே போயிடுது. அதனால் எனக்கு இந்த ஆட்டோ ஏன் எடுத்து யோசிக்கிறேன், விற்றுட்டு நான் அதேமாதிரி சிஎன்ஜிலே போட்டலாம்னு யோசிக்கிறேன்னு சொன்னாரு. அதேமாதிரி சர்வீஸு கூட ரொம்ப ரேராக இருக்குன்றாங்க. அதேமாதிரி சீக்கிரமாக பண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னு தெரியல. அதேமாதிரி இப்போ நம்ம இந்த சிஎன்ஜி இந்த எல்பிஜி ஆட்டோனா மார்க்கெட்டில் ஆள் இருக்காங்க. இப்போ சிந்தாரப்பேட்டை வந்து என்ன கிட்டத்தட்ட 100 கடைக்கு மேலே இருக்குது. ஒரு கடையில் ஒரு கடை ரெடி பண்ணி போயிடலாம். அதுமாதிரி எலக்ட்ரிக் ஆட்டோ பார்க்குற ஆளுங்க இப்போ வர இருப்பதில்லை. இதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு அப்புறம் போனால் மேபி வரலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஆட்டோவுக்கு மெக்கானிக் கிடையாது. அது சப்போஸ் என்ன எலக்ட்ரிக் ஃபால்ட்டாக இருந்தாலும் எதனா ஒரு ஃபால்ட்டாக இருந்தாலும் உடனே போய் பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஸ்பேர் பாக்ஸு எல்லாமே கம்பெனியில் தான் இருக்குது. அவங்க கம்பெனி என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா இதுதான் வாங்க முடியும். இதே நம்ம சிஎன்ஜி எல்பிஜி ஆட்டோவாக இருந்தால், டீசல் ஆட்டோவாக இருந்தால், நம்ம இப்போ ஒரு மார்க்கெட்டில் ஒரு கடையில் கேட்குறோன்னா இந்த ரேட்டு 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுதா, இன்னொரு கடையில் போய் கேட்கலாம். ஒன்றுக்கு 10 கடை இருக்கும். அது ஆனால் எலக்ட்ரிக்கில் வந்து அந்தமாரி கிடையாது, சான்ஸ் கிடையாது. இன்னொன்று எதுக்குன்னா, நம்ம இதில் லோடு ஏற்றுற அளவுக்கு எலக்ட்ரிக் ஆட்டோ லோடு ஏற்ற முடியாது. அது இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 பேர் கூட ஏற்றி போகலாம். சப்போஸ் வந்து 1 கிலோமீட்டர் ட்ராப் பண்ண போகிறோம், அர்ஜென்ட் ஒரு 8 பேர் கூட ஏற்றிருந்தோம், சிஎன்ஜி இருக்கும். எல்பிஜி அதிகமாக கூட ஏற்றலாம். நான் 13 என் ஆட்டோ வந்து அபே சிட்டியில் வந்து 13 பேரில் ஏற்றிருக்கேன். நான் வந்து வில்லேஜில் போகும்போது 13 பேரில் ஏற்றிட்டு போயிட்டுருக்கேன். செம்ம கெப்பாசிட்டிக்கும். அதேமாதிரி 13 பேர் ஏற்றிட்டுலாம் அந்த எலக்ட்ரிக்கல் ஆட்டோ நவுறுமானு தெரியாது. அதேமாதிரி நிறைய பேர் நான் ரோடு அடிக்க போகிறேன் 1 டன்னு அந்தமாதிரி தெரிஞ்சு எடுத்துடாதீங்க. சப்போஸ் லோடு எடுக்குமோ எடுக்காதோ தெரியாது. அதுவும் நிறைய ஃபால்ட்டு வருதுன்றாங்க. எலக்ட்ரிக் ஆட்டோவில் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபால்ட்டு வருது. நிறைய பேர் கஸ்டமர் கேருக்கு, அதாவது கஸ்டமர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதேமாரி என்னன்னா, மோஸ்ட்லி வந்து சர்வீஸ் சென்டர் இருக்கும்போது நிறைய டிலே ஆகாதான். சர்வீஸ் பண்ணுறாங்களா, ஆனால் நிறைய டிலே ஆகாதான். அது பேட்டரியாக இருக்கட்டும், எல்லாமே எக்ஸ்பென்சிவ். ஒரு பேட்டரி போனாலும் கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது பேட்டரியோட கெப்பாசிட்டி சப்போஸ் ஹீட் ஆகி வெடித்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அது நஷ்டமே தவிர மற்றதுக்கு லாபம் இருக்குது. எப்படி சொல்லணும்னா, இப்போ நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேங்க. நான் வந்து காலைல 6 மணிக்கு போய்ட்டு 1 மணியில் வந்துடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு சும்மா ஃப்ரீ டைம் தான். அதுக்கப்புறம் நான் பார்ட் டைம் ஜாப்புக்கு லோக்கல்லே ஓட்டலாம். இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்தமாரி ஜாப் பண்ணுறீங்க, நார்மலாக பார்ட் டைம் ஜாப் மாரி பண்ணுறீங்க போனீங்கன்னா எலக்ட்ரிக் ஆட்டோ எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள சுற்றணும். இப்போ நான் சேப்பாத்தில் இருந்தேன்னா, நான் சேப்பாத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எலக்ட்ரிக் ஆட்டோ எடுத்துன்னு சேப்பாக்கம், சென்ட்ரல், எக்மோரு, இப்போ இருந்தால போனோம்னா ஆரியாபுரம், அடையாறு, இதுக்குள்ளே சரௌண்டிங்கில் சுற்றணும். ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே சுற்றணும். சப்போஸ் எதனா பிரச்சனைனாலும் அப்படி தள்ளிட்டு கூட போயிடலாம். அதை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் பார்ட் டைம் ஜாப் மாரி பண்ணலாம். தவிர ஃபுல் டைமாக எலக்ட்ரிக் ஆட்டோ எடுக்கிறது வேஸ்ட் நான் சொல்கிறேன். பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு. அதேமாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. சப்போஸ் ஒரு நாளைக்கு சார்ஜ் போட்டு இத்தனை கிலோமீட்டர் போகிறேன்னு வச்சுங்க, திடீர்னு ஏன்னா ஒரு இடத்த ஆஃப் ஆச்சுன்னா இந்த இடத்த இப்போ இந்த நிலைமைக்கெல்லாம் யாரும் டோக்கனோட வர மாட்டானுங்க.
அவன் வேலையை அவனுக்கு கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அது ஒரு செலவு பண்ணி அந்த ஆட்டோ எட்டுன்னு வந்து திரும்பி சார்ஜ் போடணும். உங்களுக்கு கெப்பாசிட்டினா நீ நார்மல் யூஸுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம கார் எடுக்க பாருங்க, கார் எடுக்க முடியல எங்களுக்கு ஒரு 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்து கார் எடுக்க முடியல. ஓன் யூஸுக்காக நான் ஆட்டோ யூஸ் பண்ணுறேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு வரணும் எங்கள் ஃபேமிலியோட அப்படின்னும் போது எலக்ட்ரிக் ஆட்டோ எடுத்துக்கலாம். ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே சுற்றுவேன். எனக்கு என் ஒய்ஃபு என் பொண்ணு ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்கன்னா எலக்ட்ரிக் ஆட்டோ எடுத்து ஃபஸ்ட்டு. கார் எடுக்க முடியல சப்போஸ் எலக்ட்ரிக் ஆட்டோ எடுத்து நார்மல் யூசேஜ் பண்ணிக்கலாம், அது பெஸ்ட்டு உங்களுக்கு. ஆனால் நீங்கள் சவாரியாக ஓட்ட போகிறேன் நான் ஒரு நாள் ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் அடிக்கிறேன், கண்டிப்பாக அந்த மாதிரி இப்போ நம்ம எல்பிஜி சிஎன்ஜி ஆட்டோ அடிக்கிற அடிப்புக்கு அது தாங்கவே அடித்து செலவு தாங்க. ஒரு நாளைக்கு 2 முறை சார்ஜ் போகிற மாதிரி இருக்கும். 150 கிலோமீட்டர்னா 2 முறை சார்ஜ் போகிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி சப்போஸ் லாங் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட நீங்கள் தாம்பரம் போயிட்டீங்க, எனக்கு சேப்பாக்கம் தான் வீடு, நாங்கள் எடுத்துன்னு காலையில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சேப்பாக்கத்துலேருந்து வேறு எங்கே தாம்பரத்துலேருந்து வேறு எங்கே அடிச்சிச்சுன்னு வச்சுங்க. சப்போஸ் சரி சார்ஜ் தாங்க எடுத்து போயிட்டீங்கன்னா போகிற வேலை எங்கன்னா காலி ஆச்சுன்னா உங்கள் நிலமையை யோசிச்சு பாருங்கள். அதுதான் நான் சொல்லுவேன். மோஸ்ட்லி நான் வந்து யாருன்னா 24 ஹவர்ஸ் ஓட்டுற மாரி இருந்தால் நான் வேணான்னு சொல்லுவேன். புரியுதுங்களா? இந்த ஆட்டோ யாராருக்குன்னா செட் ஆகும் முன்னாடி சொல்லிடுறேன் பாருங்க. பார்ட் டைம் ஜாப் பண்ண போகிறேங்க. பார்ட் டைம் ஜாப் அதாவது நான் ஆல்ரெடி வேலையில் இருக்கேன், 1 மணி 2 மணிக்கு மேலே வேலை இருக்கும், கிட்டத்தட்ட 4 ஹவர் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும். நான் அப்போ வந்து ஆட்டோ எடுத்து ஓட்டணும் ஒரு பிளான் இருக்குன்னா எடுத்து தாராளமாக ஓட்டுவேன். அதேமாரி ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நான் ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டருக்குள்ளே தான் போவேன், எனக்கு அது யூஸ் ஆகுதுன்னா யூஸ் பண்ணுவேன். அதேமாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து பெரிய பெரிய பணக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, என் பையனை ஸ்கூலில் விடணும், அதுக்கு தனியாக டிரைவர் வைக்கணும், தனியாக இது வைக்கணும்னா அந்தமாரி இருக்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா ஸ்கூல் பிக்கப் ட்ராப் எலக்ட்ரிக் ஆட்டோ எடுத்து ஒரு டிரைவர் போட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்கள் செலவே கம்மி, டிரைவருக்கு மட்டும் தான் சம்பளம் கொடுக்க போகிறீங்க, சார்ஜ் போட போகிறீங்க, யூஸ் பண்ண போகிறீங்க. இது உங்களுக்கு பெஸ்ட்டு. இதேமாரி மார்க்கெட்டு போக போகிறேன், எனக்கு டெய்லிக்கும் நான் ஹோட்டலில் வச்சுருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ 60 கறி வாங்க போகிறேன், கறி வாங்க காய்கறியெல்லாம் வாங்க போகிறேன், அரிசி மூட்டை வாங்க போகிறேன், உங்களுக்கு தாராளமாக யூஸ் ஆகும். அந்தமாரி ஆளுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. மற்றபடி நம்ம 24 ஹவர்ஸ் ரேப்பிடோ ஓலா ஊபர் இதெல்லாம் ஓட்ட போகிறோன்னா 24 ஹவர்ஸ் படாது மக்களை மட்டும். இதுதான் என்னோட கருத்து. இது பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னென்ன இதில் ஃபால்ட் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.